எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருப்பாவை 21வது பாசுரம் பார்க்கணும். சகுந்தலை துஷ்யந்தன் ஸ்டோரியை இன்னைக்கு பார்க்கலாம். நாளைக்கு திருப்பாவை 21வது இதை பார்க்கலாம். சகுந்தலை துஷ்யந்தன் ஸ்டோரின்றது, துஷ்யந்தன் ஆக்சுவலா அஸ்தினாபுரத்தோட அரசன், அஸ்தினாபுரத்தை ஆண்டு இருக்கிற அரசன். சகுந்தலை யாருன்னா, சகுந்தலையோட பிறந்த கதையை வரலாறு கேளுங்க. விஸ்வாமித்திரர் கடுமையான தவம் பண்றாரு. அது அவருக்கு எப்பயுமே அதுதான் வேலை. விஸ்வாமித்திரர் கடுமையான தவம் பண்ணி அந்த தவப்பலங்களை சேர்த்துட்டு அவரோட கோபத்தால அது அழிஞ்சு போகுது. துர்வாசனம் அதே மாதிரிதான். அவரோட கோபத்தால அந்த தவப்பலன் குறைஞ்ச உடனே மறுபடியும் தவம் பண்ணுவான். இது மாதிரி விஸ்வாமித்திரர் கடுமையான தவம் பண்றாரு. எந்த ஒரு முனிவர்கள் தவம் பண்ணாலுமே இந்திரனுக்கு கொஞ்சம் ஆகாது. ஏன்னா அவருடைய தவம் அதிகமாக இந்திரனுடைய பதவி அவளுக்கு கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? அவள் இந்திரன் பதவி எனக்கு கொடுன்னு பிரம்மா கிட்டேயோ இல்லை விஷ்ணுகிட்டயோ யாரை நோக்கி தவறு இருக்காளோ அவகிட்ட கேட்டு அவள் தரேன்னு சொல்லிட்டாள்னா இருக்கிற இந்திரனோட பதவி போயிடும். அதனால இந்திரன் அவனோட வேலை என்னன்னா, பெருசாக தவம் பண்ணுறா பார்த்தீங்களா, நான் பெரிய மகாதவங்கள்லாம் பண்ணுறவாளை போய் மெதுவாக டிஸ்டர்ப் பண்ணி அவள் தவத்தை கெடுத்து விட்டுறது. அவள் தவம் பண்ண முடியாது. அவளை ஜெயிக்கணும், அவளை விட நிறையா நம்ம பண்ணி எடுத்துக்கணுன்றது, பெரிய தவங்களை பண்ணி நம்ம சேர்த்துக்கணுன்றது அந்த எண்ணம் கிடையாது. இந்திரனுக்கு எப்பயுமே கொஞ்சம் சீப்பான புத்தி, குறைச்சுடுறது. இது மாதிரி அழகான பெண்களை கண்டா ஆசைப்படுறது, இதெல்லாம் இந்திரனுடைய குணாதிசயம். என்ன பண்றான் இந்திரன் விஸ்வாமித்திரனுடைய தவத்தை பார்த்தோன்னே இந்திரனுக்கு ஆஹா, இவரோட தவத்துல இது எங்க போய் முடியுமோ தெரியல, இவன் தவம் பண்றாரு, இவ்வளவு தவம் பண்றாரு, நம்மள சப்போஸ் அந்த தவத்துக்கு இப்ப ஈஸ்வரனும் பெருமாளும் பிரசன்னமாயி உனக்கு என்ன வரவான்னு கேட்டு எனக்கு ஈஸ்வர பதவி வேணும்னு கேட்டாள்னா போச்சு, இந்திர பதவி வேணும்னு கேட்டாள்னா போச்சு, இந்திரனுடைய பதவியை பிடிங்கிடுவா. அதனால இவனை கெடுக்கணும்ட்டு என்ன பண்ற, இப்போ தேவலோகத்துல ஈஸ்வரனுடைய சபையில இந்திரனுடைய சபையில நடன 4 பெண்கள் இருக்கா இல்லையா, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை, 4 பேர் இருக்கா இல்லையா. அவ 4 பேர்ல மேனகையை கூப்பிட்டு நீ போய் விஸ்வாமித்திரர் மெதுவா மயக்கி அவரோட தவத்தை கழிச்சு விட்டுரு, இல்லைன்னா விஸ்வாமித்திரால நமக்கு ஆபத்து வந்துடும் சொல்றான். அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய ராஜாவோட கட்டளையை கேட்டு தானே போகணும். அதனால சரின்ட்டு போற சரின்ட்டு அவ போறா. அவ போய் விஸ்வாமித்திரருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறான். சாகுந்தலத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அவ 3 வருஷமா டான்ஸ் ஆடுறாளாம். 3 வருஷமா விடாம டான்ஸ் ஆடினதுனாலதான் விஸ்வாமித்திரர் கண்ணை திறந்தாராம். அதுக்கப்புறம் அது மாதிரி போய் விஸ்வாமித்திரருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறா. டான்ஸ் ஆடி மெதுவாக தன்னுடைய காம பார்வையால் மயக்கிறா. முதல்ல அவளுடைய காம எண்ணங்களை மாய சக்தியால் அவருக்கு சுற்றி தெளிக்கிறா, தூரா. அவளுடைய காம எண்ணங்களை அவரோட மனசில் உண்டாகும்படி பண்ணுறா. அவருக்கு முன்னாடி ஒரு குளுமையான ஒரு நிலைமையை உண்டு பண்ணி அவளை கொஞ்சம் கிளுகிழு பூட்டி அதெல்லாம் பண்ணுறா. பண்ணி விஸ்வாமித்திரர் கண்ணு முடிச்ச உடனே, அவர் முனிவர் தானே, கண்ணு முடிச்ச உடனே எதிர பேரழகியா ஒரு பெண்ணும் அவ தன்னை மயக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணதையும் பார்த்த உடனே இவருக்கு கொஞ்சம் சபலம் தட்டிடுறது. விஸ்வாமித்திரருக்கு கொஞ்சம் மயங்கிறார். கொஞ்சம் மயங்கின உடனே அவ என்ன பண்றா, எப்பயுமே கொஞ்சோண்டு தடுமாறுறான்னு தெரிஞ்சா போறோம், இவா பக்கம் ஃபுல்லா இழுத்துருவா. அது மாதிரி மேனக என்ன பண்றா, ஃபுல்லா தன்னுடைய இச்சைகளை, தன்னுடைய காம எண்ணங்களை அவர்கிட்ட காமிச்சு அவரை தன்னுடைய ஆசைக்கு உட்படுத்தி, அவர் தவம் பண்ணவர் பெரிய நம்ம தவஞானி, நம்ம நம்மளை ஏமாத்துறான்றதே புரியாத அளவுக்கு அவரோட மாயையால அவரை மயக்கிட்டு அவரை தன்னோட இழுத்துடுறா. இழுத்து அவர் கூட சேர்ந்து கூடையும் கொடுத்தனம் பண்றா. கொடுத்தனம் பண்ணி அவ கூட கொஞ்ச நாள் இருந்த உடனே ஒரு குழந்தை உண்டாயிடுது அவளுக்கு வயத்துல. குழந்தை உண்டான உடனே இவன் என்ன சொல்றா, அந்த ரிஷி பிண்டா ராத்தங்காதுல்வா. குழந்தை உண்டாயிடுச்சுன்னா, உள்ள ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ராத்திரி இருக்காதான், அந்த குழந்தை பிறந்துருமா. இப்ப சொல்றா விஸ்வாமித்திரர்கிட்ட, இது மாதிரி குழந்தை உண்டாயிருக்கு அப்படின்னு. விஸ்வாமித்திரருக்கு அப்பதான் ஞானம் வருது. ஆஹா, நம்ம யாரு, நம்ம குழந்தை குட்டியெல்லாம் நமக்கு ஏது, நம்மளுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றா. நம்ம என்ன பண்ணோம்னா, பெரிய தவத்துல இருந்தது, அப்புறம் ஞான திருஷ்டியால பாக்குற தவத்துல இருந்தது, தனக்கு இந்திரன் மேனகை அமைச்சது, இதெல்லாம் புரியுது. புரிஞ்ச உடனே எனக்கு குடும்பம்லாம் கிடையாது, ஆசாபாசங்களுக்கு நான் அடிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறா, விட்டுட்டு இப்போ அந்த பொண்ணு மேனகையை உதறிட்டு இவர் கிளம்பி போயிடுறார். இவர் கிளம்பி போறோன்னே இவரோட தவம் தான் குறைஞ்சி போயிடுறது இல்லையா, மேனகையோட மயக்கத்தில் வந்ததுனால மறுபடியும் புதுசாக தவம் பண்ணுறதுக்கு போயிடுறாரு.
இவர் போன உடனே மேனைக்கு என்னன்னா, மேனைக்கு ஒரு குழந்தை ராத்திரி குழந்தை பிறந்துடும். ஒரு ரிஷி பிண்டா ராத்தம் காதுடும். 24 மணி நேரத்துக்கு மேலே ஒரு குழந்தை ரிஷி பிண்டா வயத்தில் இருக்காது. ரிஷியால் உருவாக்கப்பட்ட அந்த கரு குழந்தையாகி பிறந்துடும். அதனால தான் அதுதான் சொல்லுவாள் அந்த காலத்தில் ரிஷி பிண்டா ராத்தம் காதுடுவா. இது குழந்தை பிறந்துடுறது. குழந்தை பிறந்தவுடனே இவன் என்ன பண்ணுறா, இப்போ எப்பயுமே தேவலோக கன்னிகளுக்கு வந்து குழந்தை, அப்பா, அம்மா, ஆசாபாசங்கள்லாம் கிடையாது. அவளுடைய தலைவன் யாரோ, அவன் அரசன் யாரோ, அவன் இடுற கட்டளை நிறைவேற்றுறது தான் அவளுக்கு வேலை. அவள் வேலையே அதுதான். வேற எதை பற்றியும் அவள் கவலைப்பட மாட்டான். அவளுக்கு குழந்தை குட்டி புள்ள பாசங்கள்லாம் இருக்காது. அவன் என்ன பண்ணுறா, அந்த குழந்தைய குழந்தை பிறக்க மாதிரிக்கு குழந்தைய கீழே விட்டா அவன் பாட்டுக்கு தான் வந்த காரியம் முடிச்சுட்டு அவன் தேவலோகத்துக்கு போயிடுவான். குழந்தைய கொண்டு போய் காட்டில் ஒரு இடத்த ஒரு வயல்வெளியில் வனாந்திரத்தில் விட்டு போயிடுவான். போன உடனே அந்த குழந்தை அப்படியே அழுதுட்டு இருக்கும் பாருங்க. வெயில் அடிக்கும். மறுநாள் பொழுது கொஞ்சோடனே வெயில் அடிக்கும். இந்த வெயிலை கண்டோடனே இந்த குழந்தை அழுவும். இந்த குழந்தை வெயிலால் அழுதுன்னு தெரிஞ்சவுடனே சாகும் பட்சிகள்னு, அதுதான் இப்போ நம்ம கூட இப்போ செம்போத்துன்னுவான் போங்க. இப்போ ஊரில் எல்லாம் கிராமங்கள்ல இருக்கும், காக்கா மாதிரியா இருக்கும், செம்போத்துன்னுவா. அந்த செம்போத்து குருவிகள் அந்த பறவைகள் என்ன பண்ணுறது, எல்லா தன்னுடைய ரெக்கைகளை விரித்து மேலே பறந்து அந்த குழந்தைக்கு நிழலை கொடுக்கறது. இது இப்படியே இருந்துட்டு இருக்கப்ப அந்த பக்கமாக கண்வ முனிவர் வர்றாரு. கண்வ முனிவர் வர அப்படியே பார்க்குற இந்த குழந்தையோட சத்தம் கேட்குறது. போய் பார்க்குறாரு, ஒரு குழந்தை இருக்கு. அப்படின்னு மனசா தியான விஷயால் நினச்சி பார்க்குறாரு. ஆஹா, இது வந்து விஸ்வாமித்திரோட பெரிய ஞானியோட தவசியோட குழந்தை. இது என்னவோ இந்த மாதிரி தட்டுக்கட்டி இங்கே இருக்குன்னு உடனே அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கணுன்ட்டு அந்த குழந்தைய எடுத்துன்னு போயிடுறாரு. அந்த குழந்தை வந்து அந்த செம்போத்து பட்சிகளால் சாகும் பட்சிகளால் மறைக்கப்பட்டதில்ல. செம்போத்து பட்சிகளுக்கு சாகும் பட்சிகள் பேர். சாகும் பட்சிகளால் மறைக்கப்பட்டதுனால அந்த பொண்ணுக்கு சகுந்தலைன்னு பேர் வைக்கிறார். சகுந்தலைன்னு பேர் வச்சு அவரோட ஆசிரமத்தில் வளர்த்துட்டு இருக்கார். அந்த குழந்தை வளர்றது நல்லா வளர்ந்து அவர்கிட்ட கண்ம முனிவருக்கு அவர் அப்பா அம்மான்றது யாருன்னெல்லாம் என்னன்னே தெரியாம அவர் பாட்டுக்கு வளர்த்துன்னு வர்றார். கண்ம முனிவர் ஆசிரமத்தில் வளர்ந்துட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம மீதியை பார்ப்போம். தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சகுந்தலை துஷ்யந்தன் கதையில பார்ட் 2 அதை பார்ப்போம். கண்வ முனிவர் ஆசிரமத்தில் வளர்றான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கண்வ முனிவரோட ஆசிரமம் எங்க இருக்குன்னா உத்தராகண்டில் இருக்கு. உத்தராகண்டில் கோத்வாரான்னு ஒரு இடம். பக்கத்தில் அதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி மலையடி வர எல்லாம் ஆசிரமங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். காடு காடு சிவாலிக்கும் ஒரு இடம். அந்த இடத்துல கண்வ முனிவரோட ஆசிரமம் இப்பயும் இருக்கு. அதனால தான் என்னால் சொல்ல முடியாது இடத்த. அதுக்கு நான் போயிருக்கேன். அந்த கண்வ முனிவர் ஆசிரமத்தில் வளர்ந்துட்டு வரா இது சகுந்தலை எப்படி வளர்ந்துட்டு பெரிய பொண்ணை வளர்ந்துட்டா ரொம்ப வந்து யாரு மேனகாவோட பொண்ணு இல்லையா, அதிரூப சுந்தரி, அழகான அழகு, அப்படி அழகு, கொட்டி கிடக்கிற அழகு. அவள் காட்டில் எப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு வேற பூலகமே தெரியாது. காட்டு ஜனங்கள், காட்டு மரம், காட்டில் இருக்க செடி கொடிகள், அந்த முனிவர்கள் வரைக்கும் தான் தெரியும். ஒரு வெள்ளந்தியா இருக்கா. அந்த இடத்துல வந்து இந்த துஷ்யந்தன் என்ன பண்ணுறான், சாதாரணமாகவே ராஜாக்கள் வந்து மாறு வேஷத்தில் நான் வேட்டைக்கு போவா, மாறு வேஷத்தில் உலா வருவா, இதெல்லாம் பண்ணுவா. துஷ்யந்தன் வேட்டைக்கு வரான். வேட்டைக்கு வரும்போது பார்த்தா அங்கே சகுந்தலாவை பார்க்குறான். ஒரு மானை அடிக்கிறான். அந்த மானை அடிபட்டு வந்து சகுந்தலா கிட்ட சரணாகதி அடிச்சிடுது. உடனே சகுந்தலா வந்து அந்த மானை அடிக்காதீங்க, கொல்லாதீங்க, அதுக்கு பதிலாக என்ன வேணுமோ நான் தரேன்றா. இவளை பார்த்த உடனே இவன் அழகெல்லாம் மயங்கிடுறான். இவன் துஷ்யந்தன் மயங்கி அந்த மான் வந்து அந்த மான் காலில் அடிபடுறது. அந்த மானுக்கு காலில் கட்டு போட்டு எல்லாம் பண்ணி அதை சரியாக்கி விட்டு அப்படியே இருந்துருக்கா. அப்போ துஷ்யந்தன் யாருன்னு கேட்பான். இந்த மாதிரி இது கண்வ முனிவர் ஆசிரமம்னு சொல்லுவா. கண்வ முனிவர் ஆசிரமத்துக்கு வந்து பார்ப்பான். வந்து பார்த்தா அப்போ கண்வ முனிவர் அங்கே இருக்க மாட்டார். அவர் கொஞ்சம் வெளியில் போயிருப்பார், வெளியூர் போயிருப்பார். அவர் வரத்துக்கு 15 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவா. 1 மாதம் 2 மாதம் ஆகும்னுவா. சரி, நான் அது வரைக்கும் இருந்துட்டு கண்வ முனிவரை பார்த்துட்டு போறேன்ட்டு துஷ்யந்தன் இருப்பான். ஆக்சுவலாக துஷ்யந்தன் இருக்கிறது வந்து சகுந்தலைக்காக. அதை சொல்றது அவன் இப்படி சொல்லுவான். நான் இந்த கண்வ முனிவரை பார்த்துட்டு போகணும், அதனால வந்திருக்கேன், நான் வெயிட் பண்ணேன்னு சொல்லுவான். இவன் ராஜான்னு சொல்ல மாட்டான். அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, கொஞ்ச நாள் ஆனோட இவன் 2 பேருக்கும் ரொம்ப அஃபெக்ஷன் ஆகிடுது. இப்போ 2 பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா, சகுந்தலையும் துஷ்யந்தனும்.
இந்த இதில் துஷ்யந்தன் என்ன பண்ணுறான், சகுந்தலை என்ன சொல்கிறா, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்ற உடனேயே அவன் என்ன பண்ணுறான், கந்தர்வ கல்யாணம்னு ஒன்று இருக்குது. கந்தர்வ திருமணம்ன்றது என்னென்னா, மனுஷாலெல்லாம் சாட்சி கிடையாது, தெய்வம் தான் சாட்சி. தெய்வத்தை சாட்சி வச்சு மோதிரம் மாற்றிக்கிறது. அந்த மோதிரத்தை மாற்றிட்டு தெய்வத்தை சாட்சி வச்சு கல்யாணம் பண்ணி விடுறான். அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஊர்லேருந்து செய்தி வருது, கண்ம முனிவர் இல்லை, இன்னும் வரல. வரத்துக்குள்ளே அவனுக்கு ஊர்லேருந்து செய்தி வருது. அவனை உடனே வர சொல்லி, நாட்டில் ஏதோ அரசியல் சிக்கல் இருக்கும் இல்லையா, அதை சொல்லி வர சொல்கிறா. உடனே இவன் போகிறான். நான் போகிறேன்னு நினைக்காத, நான் போயிட்டு உடனே என்னோடய பரிவாரங்களோட நான் அப்போ தான் இவன் சொல்லுவான், ராஜான்னு. நான் அஸ்தினாபுரத்து ராஜா, புரு வம்சத்தை சேர்ந்தவன். புரு வம்சம்னு ஒன்று இருக்குது. அதுதான் புரு வம்சம் தான் இன்றைக்கும் இந்தியாவுக்கு பேரே அதுதான். புரு வம்சத்து அரசன்னா அஸ்தினாபுரத்து அரசன். நான் போயிட்டு உடனே உன்னை கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் இவங்ககிட்ட. நான் போயிட்டு எல்லா என்னோட சிக்கல் இருக்குங்க, அந்த சிக்கலை சரி பண்ணிவிட்டு இருக்கிற என்னோட பிரச்சனைகளை அட்டன் பண்ணிட்டு உடனே என்னோட தூதர்களை விட்டு நான் முறையாக போட்டு கேட்டு கண்ணு முனிவர்கிட்ட உன்னை கூட்டின்னு போகிறேன், கவலைப்படாதுன்னு இவளுக்கு ஆற்று சொல்லிட்டு போகிறான். போயிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவா, இவன் காட்டில் உட்காந்துருப்பா, சகுந்தலை உட்காந்து அப்படியே எல்லாம் யோசனை பண்ணிகிட்டே இருப்பா. பல நாள் போயிடும். இவன் போனவனும் துஷ்யந்தங்கிட்ட ஒன்றும் பதில் வரல. ஒரு மாதம் கிட்ட ஆகிடும், கண்ணு முனியோடு வரல. வராதப்போ எப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவா, திடீர்னு ஒரு நாள் அந்த பக்கத்தில் துர்வாச முனிவர் வருவார். துர்வாச முனிவர் இந்த இவளை பார்த்த உடனே இவங்கிட்ட கேட்பா, கண்ணு முனிவர் எங்கே என்ன ஏதுன்னு. ஆனால் இவளுக்கு பூரா அந்த துஷ்யந்தன் ஞாபகத்திலேயே இருப்பா. துஷ்யந்தன் கூட இருந்தது போகிறது கண்ணு முனிவரை கவனிக்க மாட்டான் உடனே துர்வாசரை கவனிக்க மாட்டான். துர்வாசரை கவனிக்க மாட்டானே துர்வாசர் கோபம் வந்துடும். துர்வாசர் என்ன பண்ணுவார், நீ யாரை மனசில் நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியோ அவன் ஒன்றை மறந்துடுவான் அப்படின்னு சாபம் கொடுத்துற. யாரை நினச்சிட்டு என்னை மதிக்காமல் இருந்தியோ அவன் ஒன்றை மறந்துடுவான்னு சொல்கிறார். உடனே அதை அடித்து துடிச்சு பிடிச்சி எழுந்து அவர்கிட்ட எல்லாம் சேவிச்சுட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குறா. கேட்கும்போது இது சாபம், இதை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் கொடுத்த அவன் மோதிரம் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்து அதை அவன் கொடுத்த அடையாளம் எதையாவது காமிச்சேன்னா அப்போ அவனுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். இது சாபம் கொடுத்ததுதான்ட்டு போயிடுறார். கண்ணு முனிவர் வர்றார். அப்புறம் கண்ணு முனிவர் வந்தப்புறம் கண்ணு முனிவருக்கு எல்லாம் தெரியுது. தெரிஞ்சவொடனே எல்லாத்தையும் கேட்டுக்கிறார். கேட்டுக்கிறார். துர்வாசர் கொடுத்த சாபம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிறார். சரி, என்ன பண்ணுறது, அதாவது அவன் விதிப்படி நடக்கும். அதனால் அது அவரவர் விதி வழி பயனே நடக்கும், நடக்கிற மாதிரி நடக்கட்டும்னு விட்டுறார். பேசாமல் இருக்கார். வரவே இல்லை இவன். அதுக்குள்ளே இவன் கருவுட்டுறா. இவளுக்கு ஒரு புள்ள பிறக்கிறான். இவளுக்கு ஒரு பிள்ளை துஷ்யந்தன் மாதிரியே இருக்கான். அப்படியே துஷ்யந்தன் மாதிரியே இருக்கான். அவனுக்கு பரதன்னு பேர் வைக்கிறான். பரதன்னு பேர் வச்சு அவரை வளர்த்துட்டு வரான். அவன் யானையை எதிர்க்கக்கூடிய சக்தியும் அவனுக்கு. ஒரு கையால் ஒரு யானையை எதிர்க்கக்கூடிய சக்தி உண்டான் அவனுக்கு. அவ்வளவு பலசாலியாக வளர்றான். இல்லை, எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு பெரிய வீரனா அவன் உருவாகிறான். அவனை வளர்க்குறான். அவன் வளர்ந்துட்டு இருக்கான். இவன் துஷ்யந்தன் வரவே இல்லை. ஒரு நாள் கண்ணு முனிவர்கிட்ட இவன் சொல்லுவா, நம்ம போய் பார்ப்போம் அவர் வரலையே அப்படின்ட்டு சொல்லுவா. கண்ணு முனிவருக்கும் அதுதான் தோன்றது. ஏன்னா பிள்ளையே வளர்ந்து பெரியவன் ஆகிட்டான். 10-15 வருஷத்துக்கு ஆகிட்டு அவனை காணுன்னு உடனே இவளுக்கு கொஞ்சம் மனசில் இவருக்கு கண்ணு முனிவருக்கும் கொஞ்சம் அதில் லேசாக நடுறது. சரி, போய் தான் பார்ப்போம், போய் என்னன்னு கேட்போன்ட்டு போவாள். எல்லாரும் இவனையும் கூட்டின்னு போவா. அந்த பரதன் சின்ன பையன் அவனையும் கூட கூட்டின்னு போவா. இவரும் போவார். போகும்போது அந்த ஒரு ஆற்றை தாண்டி போவாள். ஆற்றை தாண்டி போகும்போது இவர் சவுத்தில் என்ன பண்ணுவா, விரலில் மோதிரம் போட்டுருப்பா. யாரு அவன் போட்ட மோதிரம், அந்த கந்தர்வ கல்யாணம் பண்ணிட்டானே அப்போ துஷ்யந்தன் போட்ட மோதிரம் இருக்கும். அந்த தண்ணியில் அப்படியே கையை ஆட்டிட்டு இருப்பா பாருங்க. அந்த மோதிரம் தண்ணியை வரைக்கும் விழுந்துடும். தெரியாது, மோதிரம் போயிட்டு இருக்கிற ஒரு அடையாளம் அதுதான் காமிக்கிறதுக்கு. அதுவும் இல்லை. இப்போ இதோட போய் அவங்ககிட்ட சொல்கிறான். அவன் நீ யார், நீ எங்கேருந்து வந்திருக்க, என்னை ஏமாத்த பார்க்குறியா, நீ பொம்மநாட்டின்னு பார்க்குற, இல்லைன்னா உன்னை ஜெயிலில் போட்டு தலையை சீவிடுவேன்றான் துஷ்யந்தன். துஷ்யந்தன் கூட இருந்ததாவோ பேசினதாவோ பழையதாவோ அவனுக்கு தெரியல. சாப்பான் அந்த மாதிரி பழையதாவோ தெரியல. ஒன்றுமே பண்ண முடியல. மறண்டுறான். அப்படியே மறண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முழிக்கிறான். இவன் முழிக்கிறான். ராஜா கொண்டு அவனை கண்ணு முன்னாடியே இருக்காத, இந்த ஊரை விட்டு நீ வெளில போன்றோம், இந்த என் கண்ணிலே நீ படக்கூடாது. அவனுக்கு மறந்து போயிடுது. யாரோ நம்மளை ஏமாத்துறான்னு நினச்சிடுறான். அவன் அதோட போயிடுறான். அப்போ விரட்டுற உடனே பண்ணுறான். இவன் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒவ்வொன்றும் அழறான்.
கண்ணும் முனிவர் சொல்றாரு, யோகி நான் இவ்வளவு சொல்றேன், அதனாலதான் உங்களை உயிரோட விடுறேன்றான் அவன் துஷ்யந்தன். இல்லாட்டா இது வந்து என்னோட ராஜா இது எனக்கு அவனுக்கு வந்து வாரிசு கிடையாது. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா பட்டத்து மகிழ்ச்சிக்கு குழந்தை கிடையாது. எனக்கு வாரிசு கிடையாதுன்ட்டு யாரோ ஒரு பையனை கொண்டு மெதுவாக வாரிசாக்க பார்க்குறியா நீ, உன்னை ஒரு வழி ஆக்கிடுவான்னு திட்டுறான். பயங்கரமாக திட்டுறான் துஷ்யந்தன். திட்டின உடனே இவா 2 பேரும் வேற வழியே இல்லாத இவாளை நாடு கடத்த சொல்லுவான். ஊரை விட்டு வெளியில் கொண்டு போய் விட்டுருவாங்க, வந்துடுங்க வந்துடுவான். ஏன்னா வயசான முனிவர், பொம்மநாட்டி, ஒரு சின்ன பையன், குழந்தை, இது எல்லாம் பாவமாயிடும். அவளுக்கு ஏதாவது யாருக்கு தண்டனை கொடுத்தாலும் ஒன்றுத்தருக்கு பாவமாயிடும். அதனால் வேண்டாம், தண்டனை வேண்டாம், கொண்டு போய் ஊருக்கு வெளியில் கொண்டு போய் விட்டு வந்துடுங்க அப்படின்னு எவ்வளோ சேவர்களை விட்டு அனுப்பிடுவான். ஊருக்கு வெளியில் போயிடுவான். அவள் அங்கே போய் ஊருக்கு வெளியில் உட்காந்துட்டு இருப்பான். என்ன பண்ணுறதுன்னே புரியாது, முடிச்சுட்டு இருப்பா. என்ன எப்படி தான் சமாளிக்கிறது, இதை எப்படி வந்து ராஜாவுக்கு நம்ம புரிய வைக்க போகிறோன்னு ஒன்றுமே புரியல. கண்ணும் முனிவரே முடிச்சுட்டு இருப்பார். இவ்வளோ என்ன பண்ணுறது, தெய்வமே நிற்கதின்னு தெய்வத்தை இது பண்ணிட்டு இருப்பா. மீதியை நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சகுந்தல துஷ்யந்தன் ஸ்டோரியில 3வது பாகம். சகுந்தலை வந்து ராஜா விரட்டி விட்டுறான். துஷ்யந்தன் வந்து சகுந்தலையே கண்ணும் முனிவரை திட்டி விரட்டி விட்டுறான் அங்கேருந்து. இங்கே வராதிங்க, இங்கே நீங்கள் யார், இங்கே என்னை ஏமாத்துறீங்கன்னு கண்டுபிடி திட்டிட்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம அனுப்புறதே பெருசு அப்படின்ட்டு அனுப்பிடுறான். ராஜாக்கள் திடீர்னு ஒரு ஆர்டரை போட்டு 2 பேரையும் கொண்டு போய் தலையை விட்டுன்னா போச்சு. அப்புறம் ப்ரூவ் பண்ணவே முடியாதே, ஒரு மாதிரி ஆயிடுமே. இவ பெரிய அந்த கலக்கமும் தப்பாயிடும், இவ மேலே சொன்ன கலக்கமும் தப்பாயிடும். கண்ணும் முனிவர் வந்து பெரிய முனிவர். அவர் வந்து ஒரு நியாயம் வேணுன்றதுக்காக தான் பேசாமல் இருக்கார். இல்லாட்டா அவரால் எல்லாமே பண்ண முடியும். அவர் அதுவாக நடக்கிற வழியில் நடக்கட்டும், இறைவனோட ஆக்கியம் எப்படி இருக்கோ அது மாதிரி நடக்கட்டும் அப்படின்ட்டு பேசாமல் இருக்கார். கொண்டு போய் விட்டுறா வெளியில் எடுத்துட்டு நிறைய கஷ்டப்படுறான் வெளியில். அவன் கண்ணும் முனிவரும் அங்கே இருக்கார். அந்த ஆசிரமத்தில் அந்த குழந்தை வளர்ந்துட்டு வருது. இந்த குழந்தை கொஞ்சம் பெருசாக வளர்ந்துடுறது. என்ன பண்ணுறா, இப்படி இருக்கவன் அந்த ஆற்றுல கிராஸ் பண்ணி வரும்போது அந்த கையில் அந்த மோதிரம் நழுவி விழுது பாருங்க. அந்த மோதிரத்தை ஒரு மீன் சாப்பிட்டுறது. அந்த ராஜா கொடுத்த அந்த இந்த மோதிரம், அடையாள மோதிரம் கொடுத்தானே, அதை ஒரு மீன் முழுங்கிறது. மீன் முழுங்கிட்டு அது சுற்றிட்டு இருக்கும்போது அதை ஒரு மீனவன் வலையில மாட்டிடுறது. அந்த மீனை அவன் கொண்டு வச்சு அறக்கிறான். கொண்டு வந்து வச்சு அதை பதம் பண்ணி அதை வயத்தை அறக்கும்போது பார்த்தா அதுக்குள்ள வயத்துக்குள்ளது மோதிரம் வரும். மோதிரத்தை எடுத்து பார்ப்பா, ராஜாவோட முத்திர மோதிரம். அதை பார்த்த உடனே பயந்துருவான். ஏன்னா ராஜாவோட முத்திர மோதிரத்தை யார் வச்சிருந்தாலும் அது வந்து தப்பு. ராஜாவா கொடுத்தா ஒழிய, ராஜா கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் இருக்கணும், கையில் ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாத அதை வச்சிருந்தா அது தப்பு. அது வந்து அரச குற்றம். உடனே ஒருத்தர் ஓடுவான் ராஜா கிட்ட. ராஜா, எனக்கு தெரியாது, இது நான் ஏதோ மீன் பிடிச்சப்ப மீனை அறுத்தப்ப மீன் வயிற்றுக்குள்ள இருக்கு, இது எப்படி வந்தது என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல ராஜா, இது உங்க முத்திர மோதிரம், நான் உங்க முன்னாடியே கொண்டு உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு அவன் பழி, அவன் மேல இருக்க பழி வரதை தப்பிச்சுக்கிறதுக்காக அவன் கொண்டு அதை கொடுப்பான். அதை துஷ்யந்தன் கையில மந்திரி எல்லாம் அலோவ் பண்ண மாட்டான். அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு பார்த்துருவாங்க. ராஜா அவன் பார்த்து சொல்லிடுவான். சொன்ன உடனே ராஜா அந்த மோதிரத்தை கொண்டா அப்படின்னுவான். அந்த மோதிரத்தை கையில வாங்கின உடனே இவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். ஏன்னா அதுதான் துர்வாச முனிவரோட சாபம் அதுதானே. அந்த மோதிரத்தை கையில வாங்கின உடனே இவனுக்கு அந்த பழைய சகுந்தர கல்யாணம் பண்ணிட்டது, அவளை அங்கே விட்டு வந்தது எல்லாமே ஞாபகம் வரும். சகுந்தரை வாங்கிட்ட உடனே ஒரு மாதிரி டல்லாயிடுவான். ஆகிட்டு யோசனை பண்ணுவான். இவனுக்கு யோசனை இல்லை, பலதெல்லாம் தோணும். ஆஹா, 2 பேர் வந்தாலே, நம்ம அவளை விரட்டி விட்டோமே, தப்பு. சகுந்தரை தான் வந்தா, சகுந்தரையும் கண்ணும் முனிவரும் வந்த கண்ணும் முனிவரை பார்க்கறதுக்கு தான் நம்ம போனோன்னு அப்போதான் அவனுக்கு புரியுறது எல்லாமே. புரிஞ்ச உடனே திண்டாடுறான். திண்டாடிட்டு அப்புறம் அவன் ஓடுறான். ஓடி போய் அந்த கண்ணும் முனிவரோட ஆசிரமத்தை பார்க்குறான். அங்கே இல்லை ஆசிரமத்தில். இவன் 2 பேரும் அங்கேருந்து வந்தவா மறுபடியும் அங்கே போகிறதுக்கு இவாளுக்கு பிடிச்சா எல்லாரும் கேட்குறவளுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்றதுக்காக இவங்க ராஜ்யத்தை விட்டு வெளியில் அனுப்பினானே. ராஜ்யத்தை விட்டு வெளியில் வந்துட்டு அங்கேயே அந்த ஓரத்துலேயே காட்டிலேயே ராஜ்யத்துக்கு வெளியில் உரமாக காட்டில் வந்து குடிசை போட்டு இருப்பாள். ஆசிரமம் வச்சுட்டு கண்ணும் முனிவர் ஆசிரமம். அப்போ அந்த காலத்துல எல்லாம் ஆசிரமன்றது அவள் போவா. இந்த இடம் அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே அந்த இடத்துல ஒரு குடியில் போட்டு அந்த இடத்துல உட்காந்துருவா. அவ்வளோதான் ஆசிரமம். அவளுக்கு வந்து கையில் எடுத்துன்னு போகிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால பயமும் இல்லை. அவள் பாட்டுக்கு அப்படியே போட்டு உட்காந்துருவா. அது மாதிரி இவர் போய் உட்காந்துருக்காரு அந்த இடத்துல. அந்த இடத்துல இவ்வளோ இருக்கா. அந்த ஒரு பையன் இருந்தா இல்லையா, அவன் பேர் பரதன்னு பேர். அவன் வந்து புருவ வம்சம்னு பேர், அவன் வம்சத்து பேர்.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது. அந்த பையன் வளர்ந்து பெரிய ராஜா பகவா ஆயிடுறான். அந்த பையன் 14 வயசு பையன் ஆயிடுறான், 15 வயசு பையன் ஆயிடுறான். நல்லா வளர்ந்து இதுவாக இருக்கான். இப்போ இதை வந்து ராஜா அந்த துஷ்யந்தன் தேடுவானே, துஷ்யந்தன் வந்து சகுந்தலையை தேடுவான், கிடைக்கல சகுந்தலை. அங்கே போய் பாப்பா கண்ணு முனிவர் ஆசிரமத்தில் இல்லை, அவர் ஆசிரமத்தை விட்டு போனவர் தான் வருவேன், இல்லை உங்களை பார்க்க தான் வந்தான்னு அங்கே சொல்லி அனுப்பிச்சிடுறான். வந்துடுறாரு இங்கே, மறுபடியும் வந்து தேடுறான். இது இப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு தடவை இவன் வந்து வேட்டைக்கு போகிறான். எப்பயுமே 6 மாதத்துக்கு ஒரு தடவை வேட்டைக்கு போவான் இவன், ராஜாக்கள் அவளோடது. அந்த மாதிரி வேட்டைக்கு போகும்போது காட்டில் ஒரு பையன் சிங்கத்தோட வாயை பிடிச்சி கிழிச்சுட்டு இருப்பான். சிங்கத்தை போய் எடுத்து நின்று அது வாயை கழிக்கிறது சாதாரண விஷயமா? அது சிங்கத்தோட வாயை 2 கையால் கொடுத்து அகட்டி கிழிச்சுட்டு இருப்பான். யார் இந்த பையன் அதிபராக்கிரமசாலியாக இருக்கான் போட்டிருக்கேன், யாராலுமே முடியாது, இது சாதாரண மனிதர்களால் முடிகிற விஷயமே இல்லையே, யாருக்கும் இவ்வளோ பராக்கிரமசாலியாக இருக்காரு அப்படின்ட்டு அவன் சிங்கத்தை அந்த கொன்று தூக்கி போட்டப்புறம் அந்த அந்த சிங்கம் வந்து அவனை அடிக்கிறதுக்கு வரும். அடிக்க வரும்போது இவன் வந்து அது கூட சண்டை போட்டுருப்பான். அதுதான் இந்த துஷ்யந்தன் நின்று பார்த்துட்டு இருப்பான். கடைசியில் முடிகிறப்ப, சண்டையை முடிகிறப்ப சிங்கத்தோட வாயை கழிச்சு தூக்கி போட்டுருவான். போட்ட உடனே அவன் மெதுவாக இவன் துஷ்யந்தன் மெதுவாக போய் அவங்ககிட்ட நீ யாருப்பா என்ன ஏதுன்னு கேட்பான். அவன் உடனே நீ யாருப்பான்னு கேட்பான். நீ யார் என்ன இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னுவான். சின்ன பையன் தானே. கேட்ட உடனே அவன் சொல்லுவான், நான் இந்த ஊர் ராஜா, இந்த ஊர் ராஜானா, நீ உன் பேர் என்ன, நீ எங்கே இருக்க என்னன்னு கேட்பான். நான் இது மாதிரி அப்போ சொல்லுவேன், எங்கள் அம்மா பேர் சகுந்தலை, என் பேர் பரதன்னு பேர், நான் துஷ்யந்த மகாராஜாவோட பிள்ளை அப்படின்வான். அப்போ தான் துஷ்யந்தனுக்கு தன்னுடைய பிள்ளைன்றதே தெரியும். தெரிஞ்ச உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிப்பா, அவங்ககிட்ட விஷயத்த சொல்லுவான். மறுபடியும் வந்து சகுந்தலை இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போக சொல்லுவான். சகுந்தலைகிட்ட கூட்டின்னு போவா. சகுந்தலையை பார்த்துட்டு சகுந்தலையை இது பண்ணுவான், பலவாறு சொல்லுவான், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்பான், தெரியாமல் நடந்துட்டுன்னு. இவ்வளோ அந்த துர்வாச முனிவர் சொன்ன சாபம் இவளுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா மோதிரத்தை விட்டது ஞாபகம் வரும் இல்லையா. இவன் சொல்லுவான், எனக்கு அந்த மோதிரத்தை கையில் தொட்ட அப்புறம் தான் எனக்கு ஒரு ஞாபகமே வந்தது, அது வரைக்கும் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஞாபகமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவான். பரதனும் கேட்டுருப்பான். எல்லாத்தையும் கேட்ட உடனே அப்புறம் சகுந்தலையை கூட்டின்னு வந்து முறையாக கல்யாணம் பண்ணி, அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, விஸ்வாமித்திரர் தானே இவரோட அப்பா. இந்த கண்வமுனி அந்த துஷ்யந்தன் திட்டி அனுப்பிட்டாருன உடனே, வெளியில் அனுப்பிட்டாருன உடனே அந்த விசை வந்து துர்வாச முனிவருக்கு போகிறது, இவருக்கு போகிறது, விஸ்வாமித்திரருக்கு போகிறது. விஸ்வாமித்திரருக்கு போன உடனே விஸ்வாமித்திரருக்கு தன்னுடைய பெண்ணுன்றது கொஞ்சம் உதைக்கிறது உள்ளுக்குள்ள, மனசுக்குள்ள தெரியறது இல்லையா. அவர் தானே கல்யாணம் விட்டு வந்தார், ஒரு காட்டில் விட்டு அந்த பொண்ணு வளர்ந்துருக்கு, சகுந்தலையா இருக்குன்றதெல்லாம் தெரியும் அவருக்கு. சகுந்தலையை ஏற்றுக்கலன்னு உடனே அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டப்படும், சங்கடப்படும். சரி நம்ம போய் துஷ்யந்தன்கிட்ட சொல்லி போட்டு வருவார். துஷ்யந்தன்கிட்ட வந்து சொல்லும்போது துஷ்யந்தன் வந்து நீங்கள் பெரிய முனிவர், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், எல்லாம் கரெக்டு, ஆனால் இது ஏதோ சீட்டிங் பண்ணுறாய்வா, இதில் எல்லாம் நீங்கள் சேராதீங்கன்னு அவருக்கு புத்தி போய் சொல்லுவான். அவருக்கு புத்தி போய் சொல்லும்போது இவன் வந்து அப்போ இவர் என்ன பண்ணுவார், அடங்கி பணிஞ்சு அவங்ககிட்ட தலையை குறிஞ்சு மண்டிக்கிட்டு கேட்பார், இது மாதிரி என் பிள்ளைய ஏற்றுக்கோன்னு. அப்போ அந்த இடத்துல வசிஷ்டர் வருவார். வசிஷ்டர் வந்து நீ யாருக்குமே வண்டியிட மாட்டேன், நீ ஏன் பற்றியா உன் பொண்ணு ஒரு நிலைமை வந்த உடனே உனக்கு வந்து பற்றியா விஸ்வாமித்திர மண்டிட்டு கேட்டு வருவார். துஷ்யந்தன் ஒத்துக்க மாட்டான், வெளியில் வந்துடுவார். வெளியில் வரும்போது அங்கே வசிஷ்டர் காட்சி கொடுப்பார். வசிஷ்டர் வந்து நீ வந்து யாருக்குமே மண்டியிடாமல் இருந்த, இது வரைக்கும் ராஜ ரிஷியாகவே இருந்த, அதனால உன்னை வந்து ராஜ ரிஷின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நீ மண்டிகிட்ட உங்கள்கிட்ட அந்த பணிவு வந்துடுது. அந்த பணிவு வந்த அப்புறம் இனிமேல் நீ பிரம்ம ரிஷி, உனக்கு வந்து அந்த பிரம்ம ஞானம் இன்னைக்கு தான் வந்திருக்கு, நீ வந்து பணியணுன்றது தோணிச்சு இல்லையா மனசில், அடுத்த வாழை பணிஞ்சு போகணும்னு, அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த பணிவு கொஞ்சம் அந்த ஞானத்தை சொல்கிறார். விஸ்வாமித்திரருக்கு சொல்கிறார். விஸ்வாமித்திரன் ஒத்துக்கிறார். ஆனால் ராஜா ஒத்துக்கலைன்றது அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு நெருடும். அப்போ வசிஷ்டர் சொல்கிறார், அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் வரும்போது நடக்கும் வான்னு கூட்டின்னு போடுவார் விஸ்வாமித்திரர். அதுலேருந்து விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் அதுக்கப்புறம் அவள் 2 பேரும் சண்டை போட்டதா இல்லை ஹிஸ்ட்ரியில். அவள் 2 பேரும் ஒத்துமையாக ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவள் 2 பேரும் போயிடுறா. துஷ்யந்தன் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் இது நான் சொன்னதெல்லாம் நடந்தது. அதை சகுந்தலையை கூப்பிட்டு வருவான். சகுந்தலையை கூப்பிட்டு வந்து நாட்டில் வச்சு முறைப்படி விஸ்வாமித்திரர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணி, சகுந்தலையை முறையாக கல்யாணம் பண்ணிட்டு பரதனை வந்து இளவரசனாக்கி ராஜாவாக்கிடுவான். துஷ்யந்தனுக்கு அப்புறம் பரதன் நாட்டை ஆரம்பிப்பான். அதனால தான் இந்த நாட்டுக்கு பேர் பாரத வருஷம்னு சொல்கிறப்பே பாரத வருஷே பரதகண்டம், இதுக்கு பேர் பாரத கண்டம்ன்றமே பரதகண்டம்னு பேர். இதுக்கு பரதகண்டம்னா பரதன் ஆட்சி செஞ்ச இடம். துஷ்யந்தன் அவ்வளோ பெரிய நாட்டா, இது இவ்வளோ பெரிய நாட்டை ஆண்டிருக்கான் பார்த்துக்கோ. நேபாளெலாம் சேர்ந்துருக்குது. அப்போ நேபாள், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லாம் ஒன்றா இருந்தது. அது பெரிய அகண்ட பாரதம்னுவா. அந்த அகண்ட பாரதத்தை வந்து ஆண்டிருந்தவன் அது துஷ்யந்தனுடைய அதுக்கப்புறம் அவனுக்கு வாரிசாக வந்து பரதன் ஆண்டான். அதனால தான் இன்றைக்கும் பரத வம்சம்னா அந்த பரத வம்சத்தில் தோன்றவர் தான் ராமர் எல்லாம்.
ஹஸ்தினாபுரத்தில் ராமரெல்லாம் பரத வம்சத்தில் தோன்றவர். பரதனுக்கெல்லாம் ராமருக்கெல்லாம் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி பரதன் வந்திருக்கான், ஆரம்பிச்சிருக்கான். பரதன்லேருந்து ஒரு வம்சம் ஆரம்பிக்கிறது, புருவ வம்சம்னு பேர் இருக்கு. ஆரம்பிச்சு அப்புறம் அந்த நாட்டை ஆண்டு இங்கே இவ்வளோ பெரிய அகண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஆண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனோட வாரிசுகள்லாம் ஆண்டு இருந்தான். இதோட இது கதை முடியறது. நாளைக்கு திருப்பாவை 21வது பாத்திரம் பார்ப்போம். தேங்க்யூ. அதனால தான் இன்றைக்கும் ஒரு பாராட்டாதவா அது வந்து வசிஷ்ட வாயால பிரம்மர்ஷின்னுவா. நீங்கள் பாராட்டிருக்கீங்களே, வசிஷ்ட வாயால பிரம்மர்ஷி பேர் வந்த மாதிரி. அதை வசிஷ்டர் வந்து பிரம்மரிஷின்னு ஒத்துக்கவே மாட்டார். அவரை இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிறார். அதுதான் சொல்லுவா, வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷின்னு. பாராட்டாதவா பாராட்டினா எப்படி சொல்லுவா. அதுலேருந்து வந்த பழமொழி தான் அது.